கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. கர்த்தர் ஒன்றையும் பிந்தியோ முந்தியோ செய்ய மாட்டார். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டாரின் இரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபித்த உடனேயே அவர்கள் இன்னும் இரட்சிக்கப்படவில்லையே என்று மனம் சோர்ந்து போகாதிருங்கள். அவர் தமது ஜெபத்தை கேட்கிறவராக மட்டுமல்லாமல் அதற்கு பதிலளிக்கிறவருமாயிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரால் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை என்பதே தாமதத்திற்கான காரணம். ஜெபிக்கிறதை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே ஏற்ற வேளையிலே உங்களுடைய குடும்பத்தாரை அவர் ரட்சிப்பார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், உங்கள் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார், உங்கள் சொந்தங்கள் ரட்சிக்கப்படும், உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுமாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கலங்காதிருங்கள் பிரியமானவர்களை, பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் வீட்டில் மகிமையான மாறுதல்களை கொண்டு வரப்போகிறார் என்பதை இந்த காலை வேளையில் நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இரட்சிப்பின் அதிபதியாய் வீட்டில் உலாவ அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய வீட்டில் எல்லோரும் இரட்சிக்கப்படும் போது பரலோகமே விழாக்காலம் போல தோன்றும். நிச்சயமாக பிரியமானவர்களே, பரலோகம் ஒரு விழா கோலம் போல அதை கொண்டாடும். ஒருவர் ரட்சிக்கப்படும் போது அவரது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக பாராளுமன்றத்திலே கர்த்தர் நின்று, இந்த குடும்பத்தில் ஒரு மகன் ஒரு மகள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று கம்பீரமாய் இயேசு கிறிஸ்து அறிவிப்பார். அப்பொழுது தேவதூதர்கள் மிகவும் களி கூறுவார்கள். பாருங்கள், கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பன் என்றே வந்தபோது தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டார். மகனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தார், கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சைகளை கொடுத்து அன்போடு முத்தமிட்டார். எல்லோருக்கும் முன்பாக, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். பிரியமானவர்களே, அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்று லூக்கா 15:24 வாசிக்கிறோம். ஒரு குருடனுடைய கண்கள் திறக்கப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும்! ஒரு பிறவி சப்பானியை எழுந்து நடக்க பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும்! செத்துப்போன ஒரு சிறியவனை உயிரோடு எழுப்பும்போது பெற்றோருக்கு எவ்வளவு களிகூறுதல் ஏற்படும்! பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய உள்ளம் அதை விட அதிகமாய் களிகூர்ந்து மகிழும் என்பதை காலை வேளையில் நீங்கள் இதை எண்ணி தியானியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் நினைவில் வைக்க வேண்டியது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்க யாவரும் அவர்கள் கர்த்தரால்
ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மனம் திரும்புதலை உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாகவே காண்பீர்கள். பிரியமானவர்களே, அதற்கென்று என் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். உங்கள் உயர்வுக்கென்று என் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். நிச்சயமாகவே இங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக என் தேவன் அதற்கும் காலங்களை நிர்ணயித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவரையும் குற்றம் சொல்லாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவர் நடந்த பிரகாரமாகவே நீங்கள் உங்கள் கணவரிடமோ உங்கள் மனைவியிடமோ உங்கள் குடும்பத்திடமோ நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவரையும் குற்றம் சொல்லக்கூடாது. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். நீங்கள் விசுவாசித்து உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக தேவன் செய்யும் அற்புதங்களை சாட்சியாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடத்தில் நீங்கள் காண்பியுங்கள். அவர்கள் அதை கண்டு அவர்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. இது பிசாசின் மிகப்பெரிய தந்திரமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன? தன் சொந்த கணவரையே, சொந்த மனைவியையே, சொந்த பிள்ளைகளையே இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அவர்களையும் குற்றப்படுத்துவது. அவர்களை நீங்கள் விக்கிரகத்தை சிலையை வழிபடுகிறீர்கள், ஆகவே நீங்கள் பிசாசு பிள்ளைகள், நீங்கள் பிசாசாக இருக்கிறீர்கள், உங்கள் நிமித்தமாகத்தான் வீட்டில் சாபம் என்று அவர்களை குறை சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, உங்கள் நடத்தையின் நிமித்தமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? உங்களை தினமும் ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களிடத்தில் எப்படி கிறிஸ்து இயேசு அன்பாக இருந்தாரோ, எப்படி கிறிஸ்து இயேசு மற்றவர்களை மன்னித்தாரோ, அதே போல நீங்கள் மன்னிக்கிறீர்களா? நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீர்களா? உங்கள் சத்துருக்களை நேசிக்கிறீர்களா? உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களா? இல்லையே. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் அவர் நடந்து கொண்டது போல நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். எப்படி உண்டாகும்? நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்துதான். என் இயேசு உங்களுக்குள் வருவார் என்று சொன்னால் இந்த இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அவருடைய அன்பை வெளியே கொண்டு வாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், மீட்கப்படும். தன் காலத்தில் தன் கனியை நிச்சயமாகவே உங்களுடைய உறவுகள் தரும். தேவன் அதை தர வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உன்னதமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வருகிறவரே, அப்பா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். சுவாமி, உம்மை அல்லாமல் வேற தேவன் எங்களுக்கு கிடையாதுப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரப்பா. இந்த காலை வேளையிலும் தன் குடும்பங்களுக்காக, தன் குடும்பத்தில் அவர்களுக்காக அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்ப்பீராக. என் குடும்பத்தில் என் கணவர் என்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் மனைவி என்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள் என்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இந்த நேரத்தில் உண்டாகட்டும். உங்களை பார்த்து கற்றச் சொல்லுகிறார். நிச்சயமாகவே உன் குடும்பத்தில் மீட்பு உண்டாகும். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, இனி அப்பா உம்முடைய நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி துக்கம் இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது. சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படணும் அப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே ராஜா, உம்முடைய கிருபை மேலோங்கி நிற்கிறது ராஜா. இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அளவில்லாத கிருபையை நீர் ஊற்றுவீராக. இந்த நாளுக்கான கிருபை, இந்த நாளுக்கான அந்த கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ராஜா.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை வேளையிலும் உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை கண்டடையட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் அப்பா அவர்களை நிரப்பட்டும். காரணம், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அந்தந்தைக்குள்ள ஆகாரத்தை என்னிடத்தில் கேளுங்கள், அந்தந்தைக்கு உங்கள் தேவைகள் என்னதென்பதை என்னிடத்தில் நீங்கள் பேசுங்கள், நான் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினாலே நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி ஒரு பிள்ளை பசி எடுக்கிற பொழுது அது தன் பெற்றோரிடத்தில் அது கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறதோ, அதுபோல என்னையும் உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் தினமும் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. சமாதானத்தின் தேவன், இந்த காலை வேளையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. சுவாமி, மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நாளில் நீர் பேசின வார்த்தையின்படி அப்பா அதற்கென்று ஒரு காலத்தை நீர் நிர்ணயித்து இருக்கிறீர். கண்ணீரோடும் கவலையோடும் என் குடும்பத்தில் ரட்சிப்பு வராதா, மீட்பு உண்டாகாதா, நான் ஏற்றுக்கொண்டேனே, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனே, ஆனாலும் என் குடும்பத்தில் மாற்றம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறீர்களா? பிரியமானவர்களே, தேவன் காலத்தை நிர்ணயித்து இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. தன் காலத்தில் தன் கனியை தர வைப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் பாரங்களை அவரிடத்தில் வையுங்கள். உங்கள் கணவரை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனைவியை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே அவர் மாற்றுவார். நிச்சயமாகவே அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். சகோதரி, கவலைப்படாதே. உன் கணவர் நித்தமும் அளவுக்கு அதிகமாக அவர் குடித்து விட்டு தான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ என் வீட்டிலே எனக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பதாக கூட அவர் நிர்வாணமாக கிடக்கிறார், நான் என்ன செய்யட்டும்? என் கணவருடைய பார்வை சரியில்லையே, இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில் எதற்கு என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள். தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இதை உருக்கமாய் பேசுகிறார். கலங்காதே மகளே, என் தேவன் உன் சூழ்நிலைகளை அறிந்து இருக்கிறார். அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாகவே என் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். உன் நிலைமையை மாற்றுவார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உனக்கு நிச்சயமாகவே பதில் வரும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, கவலைப்படாதே. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உன் கணவர் மீட்கப்படுவார். உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். பொல்லாத இந்த மனிதனுடைய இருதயத்தை என் தேவன் எடுத்து போடுவார். மாற்றங்கள் வரும். உன் காத்திருப்புக்கு ஒரு பதில் உண்டு. கவலைப்படாதே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா தெய்வ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சுவாமி, கிருபை எங்களை தாங்கட்டும். அப்பா உன்னதமான தெய்வமே, உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷர்கள் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறவரே, எங்கள் யூதராஜ சிங்கமே, அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், பிக்கப்பட்டீர், எங்களுக்காக சிலுவையின் மரணத்தையே ஏற்றுக்கொண்டீர். அமராஜா, எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினை உங்க மேல் வந்தது. ராஜாதி ராஜாவே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொழுது நாங்கள் ஏன் கவலைப்பட? நிச்சயமாகவே நீர் எங்கள் குடும்பத்தை மீட்டெடுப்பீர். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீர். எங்கள் கண்ணீரை மாற்றுவீர். ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும். தேவ மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் இறங்கட்டும்.
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவாராக. ரூவா காற்று ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது வீசட்டும். துறைத்தனங்களும் அதிகாரங்களும் விலகி போகட்டும். எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை அப்பா நீர் எனக்கு காண்பிக்கிறீர் சுவாமி. சகோதரியே, உன் புலம்பலை மாற்று, உன் புலம்பலை நிறுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சூழ்நிலைகளை தேவன் அறிவார். நீ மனிதர்களிடம் அதிகமாக நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நிறுத்து. நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, அவரோடு கூட பேசு. உன் கவலைகளையும் உன் கண்ணீரையும் உன் கஷ்டங்களையும் நீ அவரிடத்தில் பேசு. உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் உலக காரியங்களை சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு வேதனை கொடுக்கக்கூடிய பல காரியங்களை செய்கிறார்கள். அருவருப்பான பல காரியங்கள் உன் பிள்ளைகள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். யாரிடத்தில்? தேவனிடத்தில் அல்ல, நீ மனுஷனிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ என்னிடத்தில் திரும்பு, என் சமூகத்தில் அமர்ந்து. மனுஷர்களிடத்தில் நீ அதை பேசாதே. அவர்கள் உன்னை எள்ளி நகையாடுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் இந்த சூழ்நிலையை மாற்றி தருவேன். எசப்பா, இந்த நேரத்தில் அளவில்லாத உடைய கிருபை இறங்குவதற்காக நன்றி. நீர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உடைய பிள்ளைகளை நீர் செழிப்பாக்குவீரப்பா. கட்டுகள் இந்த நேரத்தில் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அப்பா விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் விடுதலையை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ராஜா, இருளின் அதிகாரங்கள் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சரீரத்தில் கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு. குடும்பங்களை கெடுக்கிற ஆவியே, புலம்பலின் ஆவியே, சாப பிசாசுகளே, நீங்கள் வெளியேறுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். குடும்பங்களை சீரழிக்கும் ஆவி, குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற ஆவி, பிள்ளைகளை மனமடிவாக்கும் பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது வெளியேறட்டும். ஒரு பரிபூரண விடுதலையை நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பொழுதே சரீரத்துக்குள் இருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்பின் ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை கெடுக்கிற பொல்லாத பிசாசே, உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன், உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனாய் நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது தேவ ஆவியினால் நிரப்பப்படுவதாக. உள்ளத்தில் காணப்படும் அவிசுவாசங்கள் மறைந்து போகட்டும். என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்கிற விசுவாசம் உண்டாகட்டும். என் இயேசு என்னை தொடுவார் என்று சொன்னால், என்னை மாற்றியிருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாகவே என் கணவரை மாற்றுவார், என் குடும்பங்களை மாற்றுவார், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் மாற்றித் தருவார் என்கிற விசுவாசம் உண்டாகட்டும் அப்பா. காரணம், விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று உங்கள் இருதயத்திலே முழு நிச்சயமாய் நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். மீகா 7:15 ராஜா, இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டும் அப்பா. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே, இப்பொழுதும் அப்பா சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். வலி வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆறுதல் அளிப்பீராகப்பா. காயம் கட்டுவீராக என் இயேசுவே. வியாதிகள் இந்த காலை வேளையிலே மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகளாக இருந்தாலும் சரி, என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று
அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக. ஊமையர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுவார்களாக. கேட்க முடியாத காதுகள் இந்த காலை வேளையில் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்க்க முடியாத கண்களிலே பார்வை இப்பொழுதே கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டியினால் அவஸ்தைப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூளையில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதயத்தில் வலியிலும் வேதனையிலும் துடிக்கிற அப்பா ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போக கடவுது. ஹல்லேலூயா. அப்பா, 2 கைகளையும் என்னால் தூக்க முடியலை என்று சொல்லி இருக்கிற அப்பா ஒரு சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் அந்த சகோதரருடைய துணைவியாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் அவருடைய 2 கரங்களையும் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, இந்த காலை வேளையில் அப்பா நீர் அற்புத சுகத்தை கட்டளை இடுவீராக சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரட்டும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் என் தெய்வமே. திருமண காரியத்திற்காக, திருமண தடையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் மேலே இப்பொழுது தேவ ஆவியானவர் இறங்குவாராக. எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. திருமணத்தை அப்பா நீர் நேர்த்தியாய் நடத்துவீர். ஏற்ற மணவாளனை நீர் கொண்டு வருவீர். ஏற்ற மணவாட்டியை நீர் கொண்டு வருவீர். அமராஜா, நீர் நேர்த்தியாய் செய்கிறவர். எங்கள் தகப்பனைப் போல அல்ல, நீர் உன்னதமான தேவன், உன்னதமான தகப்பன், மிகவும் அன்புள்ளவர், மிகவும் நேசிக்கிறவர். இந்த காலை வேளையிலும் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா இப்பொழுது நம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. விடுதலை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் சுவாமி. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ள சமாதானங்கள் உண்டாகட்டும் அப்பா. பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீர் இப்பொழுதே உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நீரே அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். என் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே உடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதற்காக நன்றி. அமராஜா, நித்திய வெளிச்சமுடைய பிள்ளைகள் மேலே உதிக்கட்டும் அப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். கசப்புகள் வெறுப்புகள் மாறட்டும். ஒரு புதிய ஆரோக்கியம் சுகபலன் சரீரத்தில் உண்டாகட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் ஒரு பரிபூர்ண ஆரோக்கியம் சுகம் பலன் உண்டாகட்டும். திக்கற்ற பிள்ளைகளையும் அநாதைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், விதவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே ஆறுதலாக இருக்கிறீர். நீரே இவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் அப்பா. வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற தெய்வமே, நீர் செழிப்பான இடத்தில் உடைய பிள்ளைகளை கொண்டு நடத்துவீராக. அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை அப்பா கொண்டு போய் விடுகிறவர் அப்பா. இந்த நேரம் சொல்லும் அப்பா, கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் கிருபையாய் இறங்குவீராக. சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் அன்பும் தயவும் அப்பா உடைய காருண்யமும் இந்த காலை வேளையிலே அதிகமாக நிரப்பட்டும் என்று சொல்லி உடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க.
அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. சொல்லி திகைத்துக் கொண்டு